வணக்கம் நண்பர்களே, இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4, 7 மற்றும் 13 ஆகியவற்றால் வகுபடும் போது மீதி 3 கொடுக்கின்ற மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான சம் எப்படின்னு பார்க்கலாம். 4, 7, 13 இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக 4ஆல் வகுப்படணும், 7ஆலையும் வகுப்படணும், 13ஆலையும் வகுப்படணும். நம்ம 4 ஃபஸ்ட்டு எடுத்து இந்த லாஜிக்காக வச்சு நம்ம முடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படணும்னா அது எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி 2 டிஜிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கடைசி 2 டிஜிட்டு 4ஆல் வகுப்பட்டால் போதும். ஓகேங்களா? அந்த என்டையர் நம்பரும் 4ஆல் வகுப்படும் அர்த்தம். இப்போ இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்க ஆன்சரில் மீதி 3 வருதுங்கிறதுனால அந்த ஆன்சர்லேருந்து 3 கழிச்சிட்டு அது 4ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஆன்சர் 9138. பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இதில் 3 கழிச்சா 9135 5ல் முடிகிறதுனால இது கண்டிப்பாக வந்து 4ஆல் வகுப்படாது. அடுத்த நம்பரை பாருங்கள், 99318. இதுலேருந்து 3 கழிச்சாலும் இது 5ல் முடியும், அதனால் இதுவும் வகுப்படாது. பார்த்தவொடனே நம்ம தெரிஞ்சு போயிடும், 3யை கழித்து பார்த்துடலாம். அடுத்தது வந்து 9381. இதுலேருந்து 3 கழிச்சா கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 78 கிடைக்கும். 81ல் 3 போச்சுன்னா 78 4ஆல் வகுப்படாது. நம்ம இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதுதான், செக் பண்ணி பார்த்துடலாம் டி ஆப்ஷனை. என்னன்னு பார்த்தா 9831. இதில் 3யை கழித்தோம் அப்படின்னாக்கா 9828. இது மட்டும்தான் 28 கடைசி 2 டிஜிட், அதனால் இது 4ஆல் வகுப்படுறதுனால இது ஒன்று தான் ஆன்சரு. இதை வச்சு நம்ம லாஜிக்காக முடிச்சிடலாம். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறதுனால இதை ஈஸியாகவே முடிச்சிடலாம். நன்றி.